கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 106 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 106 வசனம் 13 முதற் பகுதி. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாரை குறித்து இங்கே பேசப்படுகிறது என்றால் 9வது வசனத்தை நாம் இணைத்து வாசிக்கும் பொழுது நமக்கு மிக நன்றாக புரிந்துவிடும். 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இப்பொழுது நமக்கு நன்றாக விளங்கும். கடவுள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை அவர் வாக்குத்தத்தம் பண்ணி மோசேயின் தலைமை கீழாக அவர்களை வெளியே கொண்டு வருகின்றார். அங்கே சிவந்த சமுத்திரம் எதிராக நிற்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் தடையாக கொந்தளித்து நின்று கொண்டிருக்கிறதான அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறது: அதட்டினார், அது வற்றி போயிற்று. அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதை கண்ணார பார்த்த மக்கள் எவ்வளவு ஆச்சரியமான மக்களாக இருந்திருப்பார்கள் அல்லவா? சில வருடங்களுக்கு முன்பதாக தமிழகத்திலே சுனாமி ஏற்படுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக கடற்கரையில் என்ன செய்ததாம், கடல் அப்படியே உள்வாங்கிற்று என்றார்கள். அந்த கண்கொள்ளா காட்சி ஏனென்றால் இதுவரையிலும் தமிழக மக்கள், கடற்கரை ஓரத்தில் இருந்த மக்கள் அப்படி கடல் உள்வாங்கினதையும் அங்கே கடலுக்குள்ளாக அந்த தரை எப்படி இருந்தது என்பதை அறியாத மக்கள் என்ன செய்தார்கள், ஆவலோடு கூட அதற்கு உள்ளே ஓடி கடலுக்குள்ளாக இப்படி தான் நிலம் இருக்கிறது என்று வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அதே வண்ணமாக இங்கே ஆண்டவர் என்ன செய்கின்றார், இஸ்ரவேல் மக்கள் முன்னேறி செல்வதற்கு இப்பொழுது அஞ்சி கலங்கி நிற்கின்றார்கள். ஐயோ, பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்தியர் என்னை விரட்டி கொண்டு வருகின்றான், முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறதே என்று அவர்கள் பதறும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதட்டினார், அது வெட்டாந்தரையாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இதுவரையிலும் கொந்தளித்து கொண்டிருந்தது அதட்டின அதட்டலுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வற்றி போயிற்று. இதே காரியத்தை தான் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த கடலிலே படகில் உட்கார்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அவர் எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அங்கே அமைதல் உண்டாயிற்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் எத்தனை வல்லமையுள்ள கடவுள். அவர் நமக்காக கொந்தளிக்கின்றதான கடலை அமிழ்த்து போடுகின்ற கடவுளாக இருக்கிறார். சீறி வீசுகின்றதான காற்றை அமைதிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆம், கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் நின்றதான அந்த சிவந்த சமுத்திரத்தை கடவுள் அதட்டினார், அது வற்றி போயிற்று. அதன் ஊடாக ஆழங்களில், கடலின் ஆழத்தில் அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான அழகான அந்த மாபெரும் அற்புதத்தை கண்ட மக்கள் ஓரிரு வசனத்திற்கு பிறகு சொல்லப்பட்டதை தான் நாம் முதலிலே வாசித்தோம். 13வது வசனம்: ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்.
கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ததான அத்தனை அற்புதங்களையும் அவ்வளவு அதிசயங்களையும் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களாம்? சீக்கிரமாய் மறந்தார்கள், சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அது உண்மைதானா? யாத்ராகமத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே உணவு இல்லை என்னும் பொழுது, தண்ணீர் இல்லை என்னும் பொழுதெல்லாம் அவர்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பி, ஏன் எங்களை அழைத்து வந்தாய், நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போம் அல்லவா என்று அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவை மோசேயோடு கூட சண்டை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? சிவந்த சமுத்திரத்தின் அற்புதத்தை அவர்கள் மறந்து போனதினாலே. இன்றைக்கும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயம், அவர் கொடுக்கிற கிருபை, அவர் கொடுக்கிறதான நன்மை, அவர் கொடுக்கிற மேலான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணி முடியாத அதிசயத்தை கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் இதோ 11வது மாதத்தை நாம் முடிக்கப் போகிறோம் அல்லவா? இந்த 11 மாதமும் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை ஏராளம். ஆனால் என்றாகிலும் ஒரு நாள் இதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? மாறாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, நீர் இதை கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை, என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று முறுமுறுப்பது தான் அதிகமாக இருக்கிறதே தவிர நாம் நன்றி செலுத்துவது மிகவும் குறைவாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, கடவுளத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, அது ஒருவேளை மிக சாதாரணமாக எண்ணக்கூடிய ஒன்றாய் கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளை கடந்து செல்வது ஒருவேளை மேலே பார்க்கும் பொழுது அது மிக சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலே இருக்கிற ஆழம் எத்தனை அதிகம் என்பது நம்மை சுற்றி இருக்கிறதான நிகழ்வுகளை சற்று நாம் கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளை கடந்து செல்வது என்பது கடவுள் நமக்கு பாராட்டுகிற இரக்கம் என்பது. அந்த இரக்கத்தின் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மை நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மிடத்தில் கைமாறாக கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டுமே, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லத்தான். அப்படி நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் இன்னும் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you all. Thank you very much.